Students, welcome to STS Max channel. 2026 CBSE 10th board examination. So the first exam Max la set 3 oda question papers oda 1 marks idla detail explain பண்ணிருக்கேன். So உள்ள இருக்க questions-லாம் answers பாருங்க. வேற ஏதாவது doubts இருந்ததுன்னா comments-ல கேளுங்க. Question number 1. The number of multiples of 6 lying between 25 and 363. So இங்க பாத்தீங்கன்னா 6 ஓட மல்டிபிள்ஸ்ல இருக்க நம்பர் 25க்கும் 363க்கும் பிட்வீன்ல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 25 6 டேபிள் வராது. ஸோ 25க்கு அப்புறம் 6 டேபிள் வர ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 30 தென் 30 + 6 36 எக்ஸெட்ரா 363 வந்து 6 ஓட மல்டிபிள்ஸ் கிடையாது. ஸோ இதுக்கு பிஃபோரா இருக்க நியர்பை நம்பர் வந்து 360. ஸோ இது ஒரு சீக்வன்ஸாக எடுத்துக்கிறோம். இது ஏபி சீக்வன்ஸாக இருக்கிறதுனால இதில் ஏபி ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதில் nth டேர்ம் லாஸ்ட் டேர்ம் வந்து ஏஎன் வந்து 360 எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ வந்து 30 அண்ட் டிஃபரன்ஸ் வந்து 36 - 30 வந்து 6. இந்த ஏஎன்டி இந்த வேல்யூஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்னோட வேல்யூ 56 கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்டோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ 56. கொஸ்டின் நம்பர் 2. Two dice are rolled together. The probability that the sum of the numbers obtained is divisible by 6. ஸோ 2 டைஸ் த்ரோ பண்ணாங்கன்னா நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னு தெரியும். சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 36. சாம்பிள் ஸ்பேஸ் 36 1,1 1,2 எக்ஸெட்ரா அந்த மாதிரி 6,6 வரைக்கும் எழுதுவோம். சாம்பிள் ஸ்பேஸ் 36. இங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் த நம்பர்ஸ் அப்டைன்ட் இஸ் டிவிசிபிள் பை 6. அந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணா நமக்கு 6 டேபிள்ல டிவைட் ஆகுற மாதிரி நம்பர்ஸா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 லைன்ல பாத்தீங்கன்னா 1,1 1,2 இருக்கு, 1,3 எக்ஸெட்ரா இருக்கு. அதுல 1,5 வந்து 6 வந்து 6 டேபிள்ல டிவைட் ஆகும். 2,4 2 + 4 6. 3,3 3 + 3 + 3 6 divisible by 6. 4 + 2 6 divisible by 6. ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் தவிர வேற எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து 6ஆல ஆட் பண்ணீங்கன்னா 6ஆல டிவைட் ஆகாது. ஸோ இதை கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6. ஸோ அப்போ டோட்டல் பாசிபிலிட்டிஸ் 36. கேட்டிருக்க கண்டிஷனோட பாசிபிலிட்டி 6. 6/36 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/6. ஸோ செகண்டோட ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. ஸோ கொஸ்டின் இந்த கிவன் ஃபிகர் ஒரு ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இதோட சைட்ஸோட மெஷர்மெண்ட் பி அண்ட் சியோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ ஏடிங்கிறது மீடியன் லென்த். பை பித்தாகரஸ் தியரம் மீடியன் லென்த் வந்து √3/2 ஏன்னு கிடைக்கும் நமக்கு. இப்போ மீடியன் லென்த் ஆல்ரெடி 5 √3/2. இங்கே ஏலேருந்து டி வரைக்கும் டிஸ்டன்ஸ். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா √3/2 கேன்சல் ஆகிட்டு நமக்கு ஏ வந்து 5 கிடைக்கும். பட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆஃப் டிஸ்டன்ஸுங்கிறதுனால இந்த லென்த் வந்து a/2. ஸோ அப்போ பி கோஆர்டினேட் -5/2, 0. சி கோஆர்டினேட் வந்து 5/2, 0. So answer option. Question number 4. The median and mode of a distribution are 25.2 and 26.1 respectively. The mean of the distribution. இது நம்ம empirical relation formula யூஸ் பண்ணி பண்ண போறோம். 3 median equal to 2 mean plus mode. இந்த ஃபார்முலால given values ரெண்டையும் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி டிரான்ஸ்போஷன் மெத்தட்ல கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் டைரக்டா கிடைச்சிருது. So answer is 24.75 option A. Next question number 5. It is given that two triangles are similar triangle and AB, BC, PR and QR are given. So two triangles similar triangles கொடுத்துக்கனால அதோட corresponding sides ஓட ரேஷியோ நம்ம ஈக்குவல் எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே அப்ளை பண்ணிங்கன்னா QRக்கு மட்டும் வேல்யூ இல்லை. ஸோ அந்த வேல்யூவை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா QRோட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ ஆன்சர் இஸ் 3.6 ஆப்ஷன் D. Next question number 6. A polynomial P of X which has sum of its zeros equal to their product. Sum of 0 product of 0 ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நம்ம product of 0 எடுத்துக்கிறோம் C/A. ஸோ here A 3, B -2 and C equal to 2. நீங்கள் C/A எடுத்தீங்கன்னா 2/3 வரணும். ஸோ அதே டைமில் -B/A எடுத்தாலும் +2/3 வரணும். ஸோ அப்போ B வந்து மைனஸாக இருந்தால் தான் கரெக்ட் ஆன்சர் இருக்கும். ரிமைனிங் ஆன்சர்ஸ் எடுத்து ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வராது. ஸோ ஆன்சர் C 3x² - 2x + 2. Next question number 7. In the given figure, PQ and PR are tangent to a circle with center O, radius 3. So radius 3, QPR is 60. QPR 60 and the half angle வந்து நம்ம 30 டிகிரி எடுத்துக்கலாம். இது ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். இது நமக்கு ஏற்கனவே தெரியும். Then the length of the each tangent. இந்த tangent length ஃபைண்ட் பண்ணணும். நல்லா கவனிங்க. ட்ரையாங்கிள்னா நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், சர்க்கிள்ஸ்னா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸை தான் பார்க்கணும்னு கிடையாது. நம்ம
ட்ரிக்னாமெட்ரி பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். எப்போதுமே ஒரு ஆங்கிள் ஒரு சைட் கொடுத்துட்டு அனதர் சைட் ஃபைண்ட் பண்ணால் நம்ம ட்ரிக்னாமெட்ரி பேஸ் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இங்கே இது 30 டிகிரி, இதுக்கு ஆப்போசிட் சைடு இது 90 டிகிரியாக இருக்கிறதுனால இதான் ஹைபாட்டன்யூஸ். ஸோ ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட் இருக்கிற மாதிரி tan θ ஃபார்முலா இருக்குது. tan 30 ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டு வேல்யூஸ் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது QP ஈக்குவல் டு 3√3 கிடைக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 3√3, ஆப்ஷன் A. Next question number 8. In the given figure OA into OB equal to OC into OD, which one of the following option is correct? இதில் எது கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ப்ராடக்ட்டில் இருக்கும்போது நம்ம எதாவது தேவையில்லை, அதாவது ரெண்டு ட்ரையாங்கிளையும் கம்பேர் பண்ணி ஒரு சைட் டிவிஷனில் கொண்டு வந்துடலாம். ஸோ OA by OC ஈக்குவல் டு OD by OB. ஸோ இங்கே கவனிங்க, OA OB OC OD, டூ ட்ரையாங்கிள்ஸில் டூ சைட் சிமிலராக இருக்கணும், அப்படி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் தான் எடுத்துக்க முடியும். ஸோ ஆன்சர் இஸ் triangle OAD is similar to triangle OBC, option D. Next question number 9. The value of tan square 45 minus cos square 60. So இந்த trigonometry இந்த ratios ஓட values தெரிஞ்சதுன்னா அதை டைரக்டாக போட்டுக்கலாம். டைரக்ட் கொஸ்டின் இது. half into tan 45 வேல்யூ 1, cos 60 வேல்யூ 1/2, cos ஸ்கொயர் கொடுத்துருக்கனால நம்ம 1/2 ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம ஃப்ராக்ஷன் சப்ராக்ஷன் வச்சு போடலாம், இல்லைனா half minus quarter is quarter. So answer is 1/4, option C. Next question number 10. The cone of maximum size is curved out from a solid cube of edge length. Edge length வந்து L கொடுத்துருக்காங்க. ஸோ edge length L அப்படின்னா இந்த கோனோட ஹைட் வந்து L. Then radius வந்து L/2. ஸோ கோனோட வால்யூம் ஃபார்முலா கேட்டதுனால 1/3 πr² h எடுத்துக்கிறோம். இதில் R இருக்கிறதுல L/2 and H இருக்கிறதுல L ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா, சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்ம கிடைக்கிற ஆன்சர் πL³/12. ஸோ ஆன்சர் இஸ் πL³/12, ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. 3 into 11 into 13 plus 3 is. ஸோ இது ஆல்ரெடி நீங்கள் எக்ஸசைஸ் 1.1 இந்த மாடல் கொஸ்டின்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதாவது இதுக்கு வந்து நம்ம இதோட ஃபேக்டர்ஸ் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது இதில் 3 காமனாக எடுத்துடுறோம். காமனாக எடுத்துகிட்டு இதோட ஃபேக்டர்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணும்போது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸாக இருந்ததுன்னா இட் இஸ் ஏ காம்போசிட் நம்பர். இது நம்ம ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் யூனிட்னஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஆன்சர் இஸ் காம்போசிட் நம்பர், ஆப்ஷன் C. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12. Given that sin 2 alpha equal to √3/2, the value of sin 3 alpha. So sin 2 alpha ஓட வேல்யூ √3/2. So sin 2 alpha equal to √3/2 வந்து sin 60 ஓட வேல்யூ. தென் ரேஷியோஸ் ஈக்குவலாக இருக்கும்போது இந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். 2 alpha equal to 60, then alpha equal to 60/2, alpha ஓட வேல்யூ 30. alpha 30 இருந்தாலும் அவங்க கேட்டுக்கிறது sin 3 alpha. So 3 into 30 is 90. sin 90 ஓட வேல்யூ 1. So answer is 1, option C. Next question number 13. If the length of the shadow of a tower √3 times that of the height. Height மாதிரி √3 times இருக்கு அதோட ஷேடோ. இதான் ஹைட்டு, இது ஷேடோ லென்த். ஸோ இது எக்ஸ், இது √3x. ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசென்ட்டாக இருக்கிறதுல நம்ம tan θ ஃபார்முலா எடுத்துக்கிறோம். tan θ x கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/√3 ஆகிடும். 1/√3ங்கிறது tan 30 ஓட வேல்யூ. ஸோ ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஸோ ஆன்சர் இஸ் ஆங்கிள் 30, ஆப்ஷன் B. Next question number 14. Equation of a line coincident with 2.5x minus 2y equal to 3s. So coincident lines நம்ம கண்டிஷன் தெரியும். a1/a2 equal to b1/b2 equal to c1/c2 இருக்கணும். அதாவது அந்த xy ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் அந்த கான்ஸ்டன்ட் எல்லாமே ஒரு ப்ரொபோஷனலாக இருக்கணும். ஸோ இங்கே இருக்கிற ஆப்ஷனில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 2.5 into 2 5, 2 into 2 4, 3 into 2 6. ஸோ 6 ரைட் சைடு எல்லாமே ஈக்குவல்ட்டுக்கு எந்த பக்கம் வரும்போது -6 ஆகிடும். ஸோ இது ஒரு சைடு தான் நமக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. therefore answer is 5x minus 4y minus 6 equal to 0, option D. Next question number 15. The nth term of AP. இதோட nth term ஃபைண்ட் பண்ணணும். இந்த சீக்வன்ஸ் ஏதாவது ஒரு பேட்டர்னில் ஃபாலோ ஆகிருக்கு. இப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 3 3 3. ஸோ அப்போ டினாமினேட்டர் 3 தான் இருக்கணும். நியூமரேட்டர் -1 + 3 வந்து 2, 2 + 3 5, 5 + 3 8. ஸோ பார்க்குறதுக்கு AP சீக்வன்ஸாக இருக்குது. ஸோ அப்போ ஒரு ஏபியோட nth term நம்ம ஃபைண்ட் பண்ணால் போதும். ஸோ A வந்து -1, D வந்து 2 minus of -1, அதாவது 3 கிடச்சிரும் D. இதை nth term ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா 3n - 4 கிடைக்குது. ஸோ 3n - 4/3 இங்கே ஆன்சரில் இருந்தால் செலக்ட் பண்ணியிருக்கலாம், பட் ஆப்ஷனில் அந்த மாதிரி இல்லை. ஸோ இது ரெண்டுமே 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா n - 4/3. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் B. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16. இந்த கிவன் ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இதில் 45 டிகிரி ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் OP. OPங்கிறது இந்த லென்த்து. ஸோ அதாவது
இங்கே நமக்கு டேஞ்சன்ட் லைன் ரேடியஸ் ஜாயின் பண்ணது 90 டிகிரின்னு தெரியும். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால ஹைபாட்டன்யூஸ். ஸோ ஹைபாட்டன்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அட்ஜசன்ட் சைடு கிவன் ஆர் கிவன். ஸோ அட்ஜசன்ட் டு ஹைபாட்டன்யூஸ் இருக்கிற மாதிரி நம்ம காஸ் தீட்டா ஆங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ காஸ் 45 ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ். இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஓபியோட வேல்யூ √2r கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ r into √2. Next question number 17. The roots of the quadratic equation. So quadratic equation x minus 1 whole square equal to 16. We are taking square root on both sides எடுக்கிறேன். So the square root na root போயிடுச்சுன்னா x minus 1 16 ஓட square root plus or minus 4. So minus 1 இந்த பக்கம் வரும்போது plus 1. So plus 4 ஆனதுன்னா 4 plus 1 5, minus 4 ஆனதுன்னா minus 4 plus 1 minus 3. So answer is 5, minus 3, option C. Next question number 18. So quadratic polynomial கொடுத்திருக்காங்க. Roots are real and equal கொடுத்திருக்காங்க. Roots are real and equal னா கண்டிஷன் நமக்கு தெரியும். b square minus 4ac equal to 0. Here a equal to √3, b equal to minus k, c equal to 2 √3. இந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு k ஓட வேல்யூ கிடைக்குது. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் √24. ஸோ ஆப்ஷன் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் √24. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 and 20. ஸோ போத் வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின் இது. ஸோ 19th கொஸ்டின் பார்க்கலாம். tan 2 theta is not defined at theta equal to 45 and sin 90 is not equal to cos 90. ஸோ இங்கே theta இருக்க இடத்துல 45 அப்ளை பண்ணிங்கன்னா 2 into 45 90. tan 90 வந்து not defined நமக்கு தெரியும். பட் sin 90 is not equal to cos 90 தான் இதுக்கு ரீசனா அப்படின்னா இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ சப்போஸ் இது ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருந்தாலும் இது ஈக்குவலாக இருந்ததுன்னா அது நாட் டிஃபைண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா? எதுவும் இல்லை. ஸோ அது இதுக்கு சம்மந்தம் இல்லாதனால அசர்ஷன் இஸ் ட்ரூ. அதாவது ஆப்ஷன் பி ட்ரூ, பட் ரீசன் வந்து இது கிடையாது அப்படின்ற மாதிரி செகண்ட் ஒன் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஆப்ஷன் பி. 20th கொஸ்டின். Radius is the smallest distance of the tangent from the center of the circle. Radius is perpendicular to the tangent. இதுக்கு பாருங்க, இதுக்கு ஆப்ஷன் ஏ. ஏன்? இப்போ ரேடியஸும் டேஞ்சன்ட் பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால தான் அது ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்குது. நமக்கு தெரியும் பெர்பெண்டிகுலர் லைன் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இது இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ செலக்ட் பண்ணிக்கிறோம். போத் அசர்ஷன் ஏ அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த அசர்ஷன். ஸோ இதுக்கு 19th ஆப்ஷன் பி, 20th ஆப்ஷன் ஏ. தேங்க்யூ. ஸோ 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் கேஸ் பேஸ்டு கொஸ்டின் அண்ட் செட் 1 and 2 கொஸ்டின் பேப்பர்ஸோட சொல்யூஷன்ஸும் நெக்ஸ்ட் அதை நீங்கள் பார்க்குறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.